உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். புள்ளைங்க மனச புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறவங்கள தான் நல்ல தாயின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அப்படியே நடந்துக்கிறீங்க. என் விருப்பத்துக்கு எதிரா தானே எல்லாத்தையும் செய்றீங்க. இது பாரு, உன்கிட்ட விவாதம் பண்ணிட்டு இருக்க என்னால முடியாது. டைம் ஆயிட்டு இருக்க, நீ சீக்கிரம் ரெடி ஆகு. அம்மா, நீங்க ரேவதிக்கு செய்யற ரோஹிணி, நீ எதுவும் பேச வேண்டாம். நீங்க யாரும் புரிஞ்சுக்க போறதே இல்ல. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். நான் சொல்றத நீங்க செய்யுங்க. ரேவதியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் உங்க முடிவுல நீங்க உறுதியா இருக்கீங்கல்ல. இப்ப என்ன, நான் ரெடி ஆகணும் அவ்வளவுதானே? எல்லாத்தையும் நீங்களே தானே முடிவு பண்றீங்க. நான் என்ன சேலை கட்டணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த சேலையை கட்டிக்கட்டுமா, இல்ல இந்த சேலையை கட்டிக்கட்டுமா, இல்ல இந்த சேலையை கட்டட்டுமா, இல்லனா புதுசா ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்களா சொல்லுங்க. அப்படி இருந்தா அதையும் கட்டிக்கிறேன். இல்ல, இதோ இது நல்லா இருக்கும், இதையே கட்டிக்கோ. சரிங்கம்மா, நீங்க சொன்னா மறுத்தா பேச முடியும். அப்படியே மறுத்தா விட்டுறவா போறீங்க? நான் இந்த சேலையவே கட்டிக்கிறேன். ரோஹிணி, ஸ்வாதி, இவளை ரெடி பண்ணி சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. அம்மாவை சர்வாதிகாரம்னு சொல்றது கூட தப்பு. அதுக்கு மேல ஏதாவது இருந்தா கூட அந்த பேரை வச்சு கூப்பிடலாம். ரேவதி அக்கா எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அதெல்லாம் அவங்க காதலையே வாங்கிக்கல. தான் நினைச்சதுதான் நடக்கணும்ங்கறதுல உறுதியா இருக்காங்க. என்ன அக்கா வந்துட்டு போற மாதிரி தெரியுது? ஆமா சித்தி, ரேவதியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. இதெல்லாம் அக்காவா பேசல, அந்த டிரைவர் தான் பேச வைக்கிறான். அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த டிரைவர் தான் சைலண்டா இருக்கிற மாதிரி நடிச்சு எல்லா காரியத்தையும் சாதிக்க பாக்குறான். அக்காவும் அது புரியாம அவனுக்கு துணை போயிட்டு இருக்கா. உன் வாழ்க்கை அந்த கடவுள் தான் காப்பாத்தணும் ரேவதி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.